ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஆட்டோ எக்ஸ்போ நியூ டெல்லியில் நடக்கிற ஈவெண்ட்டில் தான் இருக்கேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஈவி கான்செப்ட் காரை கொண்டு வந்திருக்காங்க. கார் கிடையாது, இது லாஸ்ட் மைல் மொபிலிட்டின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் ஆஸ் வெல் அஸ் 4 சீட்டர் ரெண்டு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக இது ஈவி எவ்வளோ ரேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் வண்டியோட கெப்பாசிட்டி, மற்றபடி பேட்டரியோட கெப்பாசிட்டி, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் இந்த வண்டியோட ரெஸ்பான்ஸை பொறுத்துட்டு அவங்க வந்து சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு ஹுண்டாய் தரப்பில் வந்து இப்போ சொன்னாங்க. அண்ட் வண்டியோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீக்காக இருக்குது. ஒரு பெரிய வைப்பர், சிங்கிள் வைப்பர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நமஸ்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் E4W கான்செப்ட், இது வந்து 4 சீட்டர் இருக்குது, நல்லா 4 கான்செப்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் வண்டியோட சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 145/80 13 இன்ச் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் கேப்ஸ் வந்து அவங்க தே ஆர் ப்ரொவைடிங். அண்ட் வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அண்ட் உள்ள க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்போக்கு வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் காலம் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் வரும். எஸ், ஏன்னா வந்து லோக்கல் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானே ஓட்ட போவாங்க. பேக்கில் ஒரு சின்ன குட்டி ஃபேன் வந்துருக்கு. டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேக்கடாக ஓப்பனாகவே வந்து விட்டுருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து பேக்கில் ஒரு கண்ணாடி லைட்டும் அதே மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கிராப் ரயிலும் வந்து மேலே வந்து ஸ்போர்ட்டியரான ஒரு எலமெண்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 சீட்டரை பற்றி இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சீட்டர் அதுலேயே. ஸோ E3W கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்து குட்டியாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து சிங்கிள் வைப்பர் இருக்குது. லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டைம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கைண்ட் ஆஃப் டயர்ஸ் அண்ட் வீல் கேப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட இது வந்து ஃபுல்லாமே நேக்கடாக வந்துருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி, ரேஞ்ச், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்னும் அஃபிஷியலாக வந்து நமக்கு வந்து அன்வீல் பண்ணல. ஸோ சைடு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வண்டியோட ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே போல் பேக்கில் வந்து கிளாஸ் இருக்குது. லைட் செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. E3W கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நேக்கடாக ஓப்பனாகவே இருக்குது. ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வேறு மாதிரி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து இந்த வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து நம்ம கொடுக்கல. ஸோ இது 3 சீட்டர், அது 4 சீட்டர். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் 1 by 1 இந்த ஈவெண்ட்டில் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், அதில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.